ஆனி மாத அமாவாசை என்பதால் மேல்மலையனூர் கோயிலுக்கு சென்னையிலிருந்து ஏராளமானோர் செல்வதால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன். முழு விவரங்களை சொல்லலாம். கண்டிப்பாக. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் கோயில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று மிக சிறப்பாக ஒரு திருவிழா போல நிகழ்ச்சி என்பது நடைபெறும். விழுப்புரம் மட்டும் இல்லாமல் சென்னை, திருவண்ணாமலை என பல்வேறு சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலும் கூட அதிகமான பக்தர்கள் இந்த மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழக்கமாக வழிபடுவது வழக்கம். இந்த சூழலில் இன்று இரவு இந்த மேல்மலையூர் அங்காளம்மன் கோயில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக சென்னை மற்றும் இல்லாமல் சென்னை இப்போ சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் மக்களும் கூட தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து தென் மாவட்டம் நோக்கி, அதாவது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் கோயிலை நோக்கி தொடர்ச்சியாக படையெடுத்து இருக்காங்க. இதன் காரணமாக செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடியில் ஒரு லேசான போக்குவரத்து நெரிசல் என்பது கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீட்டித்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கார் மற்றும் பல்வேறு வாகனம், கார், வேன் மற்றும் அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து என பல வாகனங்கள் தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து தென் மாவட்டம் நோக்கி செல்வதன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சுங்கச்சாவடி நிர்வாகம் ஒரு சில நேரங்கள் கட்டணம் வசூலிக்காமல் வாகனங்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.